பேச அழைக்கிறோம். புதுமுகங்கள் தரும் நம்பிக்கை தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களுக்கு புது தெம்பை உருவாக்கியுள்ளது. டெல்டா மாவட்ட மண்ணிலிருந்து அறிமுகமாகும் கதையின் நாயகன். யதார்த்த நடிப்பில் எல்லார் மனங்களிலும் நிறைந்த கதை நாயகன் நரேந்திர பிரசாத் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒன்று பாவா பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதகி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய டீம் பிளாக் ஷீப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோடு இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷீப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். உருவம் தெரியாத உருவம், காற்றில் ஆடிடும் கருப்பு, கனவு கலையும் இருள் கவும் இதயம் படபடக்க, இரவில் வந்து போகும் கொலுசு சத்தம், அலறல் பேய்களின் அட்டகாசம், இது எதுவும் இன்றி நேரில் இருந்த போதும் திரையில் இருந்த போதும் அத்தனை வசீகரிக்கும் அழகான நடிப்பை தந்த ரூபா கொடுவாயூர் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்துருச்சு கேரக்டர் மாதிரியா நேம் ஆல்சோ இட்ஸ் லைக் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதகியோட சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டுருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது டீம். பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வென் வி ஹேட் த மீடியா ஷோ யூ ஸ்டார்டட் ஷவரிங் அஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும்னு like they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. ஸோ யமகாதகியோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு அண்ட் now the theater response is I was really amazed. By the interval scene-காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் நான் I haven't thought of it at all. So ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழில் ஒரு புதுசாக ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்னை காஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார். So because when Pepin sir narrated me the story, எனக்கு புரியல சில விஷயத்தில் எனக்கு தமிழ் புதுசாக அப்போ. ஸோ ராகுல் சார் கால்ட் மீ அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மீ த ஸ்டோரி, இப்படி நடக்கும் இங்கே இது. அண்ட் இஃப் ஹி வுட் ஹவ் நாட் டோல்ட் மீ எக்ஸ்பிளைன்ட் மீ தோஸ் திங்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், இட் வுட் ஹவ் பீன் அ காஸ்ட்லி மிஸ் ஃபார் மீ. ரொம்ப தேங்க்யூ சார் அப்போ கால் பண்ணதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஆக்சுவலி கால் அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் he took this project forward and he made it to the theatres today. And அவங்களோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் ஜலக்கம் ராவ் காரு, அவங்க அப்பா
ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார், இது ஃபிலிமில் என்ன ஏன் நாட் ஓன்லி மீ, தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி he has written. So thank you for like making me your Leela sir. It means a lot. And அந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கூலாக இருக்கும், பட் ஆனால் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அவங்க. ஸோ பட் அண்ட் ஆர் டிஓபி சுஜித் சாரங் சார், as sir told from the beginning, though he used to do பெரிய films பண்ணுவேன் அவங்க, பட் ஆனால் துருவங்கள் 16 கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ யமகாத்திக்கு வரைக்கும் ஸ்மால் ஃபிலிம்ஸ். அப்போ he usually pick on films which he resonates emotionally. So please sir, அந்த மாதிரியே பண்ணுங்க. Industry needs more of these kind of films, and almost every of his choices has worked out really well in the Tamil cinema, and நிறைய இப்படி வரணும். And இது எல்லா ட்ரையோ, பெப்பின் சார், வெங்கட் ராகுல் சார், சுஜித் சார், எல்லாம் ஒரு ட்ரையோ. they worked really hard and efforts வெச்சி இது எல்லாம் they took this project forward. And அவங்க and our co-producer Ganapati Reddy garu, and avanga writer Rajendran garu for writing such beautiful lines for me in the film. And our editor Srijit Sarang sir, romba nariya reviews lo they have written that the film is really crisp and romba nalla irukku, short ana romba fast ah irukku. So appadi nalla pannitangala periya editor avanga Srijit Sarang sir ku romba nandri. And Jasin sir, avanga music director, adu avangalukku pudusa idudha first film. And again Rahul sir, he brought it from album song, he heard an album song, and avanga he brought him on board for this film. So and ரொம்ப நல்லா work ஆயிட்டு உயிர் கூட்டலேனா. And in the film actually நிறைய சீன்ஸ்ல சவுண்ட் டிசைனிங் அண்ட் மியூசிக் இதுக்கு இந்த ஃபிலிம்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஆன விஷயங்கள். அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் Sachin Sudhakaran sir and Aravind Menon sir and Jasin sir, this trio has made such wonders. And whenever there was an important scene, people started whistling for those scenes. And the chinna kolandana amma bayamaitena, like they used to go into the lap of their mothers. So appadina romba nalla music and sound designing pannitaangala avangaloda filmukku. So thank you for that sir. And avanga mukyamana stunt master, like so many have been asking me like how did you woke up like that in the trailer shot அப்படினு நிறைய கேக்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்குது, என்பி இது பண்ணணும், இது எப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு he always wanted to project him as an actor ஃபர்ஸ்ட்டாக. he did ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரிதிங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் generally I told. And Geetama, ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில், அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், யமகாத்திக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவுக்கு ரிலேஷன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ I think it worked out in the theatres, and everybody started crying in the theatres. avangala seal ella irukku. So I think thank you ma, it was wonderful working with you. And Haritha,
சுபாஷ் அண்ட் எல்லா அவங்களோட எல்லா கேஸ்ட், இசபெல்லா என்னோட ஃப்ரெண்டு, மெலடி, பூஜா அண்ட் போர்க்கொடி ஜி, ஜெசிந்த் அண்ட் முருகன்ஜி எல்லாம். ஸோ ஐயோ யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சாரி. ஓகே. அண்ட் அவங்களோட பிஆர் சதீஷ்ஜி அண்ட் சிவன்ஜி அண்ட் Shiva Garu and Satish Garu for promoting our film in every way possible and making it to the for taking the film to the people. And என்னோட மேக்கப் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த பீப்புள் ஃபார் கோயிங் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்சிங் த ஃபிலிம் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் இப்போ இஃப் யூ டென்ட் வாட்ச் இட் yet, ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ். திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் ஹேஸ் டு பி சீன் வித் யோர் ஃபேமிலி. அண்ட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஃபிலிமில். அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சே பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி. இது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் கதைக்களங்கள் மெல்ல மெல்ல மலையாள சினிமாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த காலத்திற்கு பிறகும் பேய்கள் பெரும் வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊர், ஒரு பிணம், குடும்ப உறுப்பினர்கள் 5 பேர், ஊர் மக்கள் 50 பேர், இவ்வளவுதான் இந்த படம். தமிழ் சினிமாவில் சாதிய படங்கள் பல வந்திருக்கிறது. ஆனால் யமகாதகி சாவுக்குள் சொன்ன ஒரு சாதிய படம். அறிமுக இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். சாவு பேர் எனக்கே வரமாட்டது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இது என்னோட முதல் மேடை. கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ பொறுமையாக ஆரம்பித்து அப்படியே முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல யமகாதகி சாத்தியமானதுக்கு இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே காரணம். இந்த யமகாதகி இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே காரணம். ஸோ ஒவ்வொருத்தராக அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ரொடியூசர் வெங்கட்ராகுல் சார், அதுக்கப்புறம் வெங்கட்ராகுல் சாரோட அப்பா சீனிவாசராவ் சார். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த ஐடியா வந்து நான் முழுசாக கூட எழுதலை, ஒரு பக்கத்துக்கு கூட எழுதாமல் ஜஸ்ட்டு நாங்கள் முன்னாடியிலேருந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பக்கம் கூட எழுதலை. ஒரு நாள் சும்மா இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன். ஒரு நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்கள், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அடுத்த நாள் சுஜித்தை மீட் பண்ணுறேன். ஸோ அதே ஐடியாவை திருப்பியும் என்னோடய டிஓபி சுஜித்திட்ட போய் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவரும் அதே ஹோப் கொடுத்தாரு. ஸோ பட டைரக்டருக்கு எல்லோரும் கொடுக்குற நம்பிக்கை ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு என்னோடய டைலாக் ரைட்டர் ராஜேந்திரன்ட்ட போயிட்டு சொல்கிறேன். அவருக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய நட்பு பழக்கம். என்னுடைய இன்னைக்கு யமகாதகியோட அரசியல், இந்த ஜாதிய புரிதல் எல்லாத்துக்கும் எனக்கு வழிவகுத்து கொடுத்தது அவர் தான். இந்த புக்கை படி, இந்த மாதிரியான விஷயங்களை பாரு, ஒரு படத்தை இந்த நோக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர். ஸோ இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் எப்பொழுதுமே அவர் என்னை கிண்டல் பண்ணுவார். என் அசிஸ்டன்ஸுக்கு தெரியும், ஒரு லவ் சீன் சொன்னால் பெப்பின் வந்து சந்தோஷமே ஆக மாட்டார். ஒரு கொலை இருக்குன்னு சொல்லு, இல்லை ஒரு பணம் இருக்குன்னு சொல்லு, உடனே வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவார், நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னோட டைரக்டருமே அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அமித் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ராஜதந்திரம்ன்ற படத்தில். அவருமே சொல்லியிருக்காரு, நீ மற்ற விஷயத்தை தாண்டி இந்த மாதிரியான ஏரியா பேசும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுற, இதில் ஏதாச்சும் ஒரு லைனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க. ராகுல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் அப்படியே செட் ஆகுது. செட் ஆனதுக்கப்புறம் படம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் தஞ்சாவூரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே சிறுவாபுரி இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் லொக்கேஷன் மாதிரி சும்மா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். நானும் லோகனனும் போயிட்டே இருந்தோம். பட் எங்கேயுமே எனக்கு அந்த வீடு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூருக்கு போகவே முடியாது. நான் திருப்பி போயிட்டு இல்லை தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு